Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th இங்கிலீஷ்க்கு ப்ரீவியஸ் இயர்ல நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்னுடைய கலெக்ஷன் அண்ட் ஆன்சர் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்ற அந்த அஃபிஷியலான ஆன்சர் கீயோட பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் மார்ச் 2020 ஸோ 2020 நடந்த ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர். இந்த சிலபஸ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். சில அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்க. சிம்பிளாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 25, இப்போ கிராமர்லாம் பாருங்க. I shall have completed my project next week. பாருங்க, ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை பாசிபிள் ஆப்ஷன் ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி எழுதினாலும் நமக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் 2-3 ஆன்சர்ஸ் கூட நமக்கு கிடைக்கும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பாரு, எத்தனை ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பாசிபிள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் என்ன ஆன்சர் எழுதினாலும் இதுக்கு கரெக்டு தான். ஸோ இஆர்சிக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, நேம் ஆஃப் த போயம் எழுதுனா 1 மார்க்கு, நேம் ஆஃப் த போயட் எழுதுனா 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா 1 மார்க். ஸோ இந்த கான்செப்டில் எழுதினாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆன்சரில் வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோனா, இதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதினாவே மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹவு டிட் த பாய் ஹூ பிளேட் த மெக்கானிக் லூஸ் இஸ் ஐசைட், அதுக்கான கரெக்டான ஆன்சர் இது. அப்புறம் ஹவு வுட் லிபர்ட்டி காஸ் யூனிவர்சல் கயாஸ். ஸோ இல்லை இந்த டார்க் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கக்கூடியதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ். இந்த ஜென்ரல் கான்செப்ட் 3 மார்க் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 3 மார்க், ஃபியூ மிஸ்டேக்ஸோடு இருந்துச்சுன்னா 2 மார்க்கு, நிறைய மிஸ்டேக்ஸோடு இருந்துச்சுன்னா 1 மார்க். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த ஜென்ரல் கான்செப்ட், இந்த இன்ஃபரன்ஸ் ரைட்டிங்கு, அப்புறம் இந்த ப்ரிகாஷன் மெசர்ஸு, அப்புறம் வந்து டயலாக் ரைட்டிங், இது மாதிரியானதுக்கெலாம் ஜென்ரலாக தான் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து கொடுப்பாங்க. ஸோ ரீஅரேஞ்சுக்கு மட்டும் கரெக்டாக எழுதிக்கிறணும். பேராகிராஃப்க்கு பாருங்கள் எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கீழே பேராகிராஃப்லாம் இருக்காது, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 5 மார்க்ஸு, சின்ன மிஸ்டேக்ஸோடு இருந்துச்சுன்னா 4 மார்க்ஸு, ஒரு சில மிஸ்டேக்ஸோடு இருந்துச்சுன்னா 3 மார்க்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் அலாட் பண்ண சொல்லிக்கிறாங்க. பட் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுடைய கையில் தான் இருக்குது. இதை பார்த்துலாம் அவங்க வந்து மார்க் போட மாட்டாங்க. அடுத்து சம்மரிக்கு பாருங்கள். சம்மரைசிங் அந்த கரெக்டான ஃபார்மேட், ரஃப் காப்பி இருந்தால் 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்கு, சூட்டபிள் டைட்டிலுக்கு 1 மார்க். இதே நோட் மேக்கிங் அட்டன் பண்ணிங்கன்னா டைட்டிலுக்கு 1 மார்க்கு, சப்டைட்டில்ஸ்க்கு 2 மார்க்கு, அந்த ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுக்கு 2 மார்க். இது வந்து ஜென்ரல் பேராகிராஃபோடு. லெட்டர் ரைட்டிங் பாருங்கள். நீங்கள் ஃபார்மல் லெட்டர் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 45ல் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ரீசெண்ட்லி யூ ஆர்டர்ட் ஃபார் அ வாட்ச் த்ரூ ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இதுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபார்மல் லெட்டரில் தான் நமக்கு வரும். ஃபார்மல் லெட்டரில் இந்த கண்டென்ட்லாம் இருக்கணும். டேட்டு, ஃப்ரம்மு, டு, சல்யூட்டேஷன், சப்ஜெக்ட், ரெஃபரன்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன், இது எல்லாத்துக்கும் half மார்க்ஸு. பாடி ஆஃப் த லெட்டருக்கு 1.5 மார்க்ஸ். அப்புறம் இதுவே நீங்கள் இன்ஃபார்மல் லெட்டர் அட்டன் பண்ணிங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட்டுக்கு 1/2 மார்க்கு, சல்யூட்டேஷனுக்கு 1/2 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 3 மார்க்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் 1/2 மார்க்ஸு, சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் ஆன் என்வலப்புக்கு 1/2 மார்க். அப்புறம் எரர் ஸ்பாட்டுக்கு ஒன்றுக்கும்
ஒவ்வொரு மார்க்கு. அது ஓகே. அந்த எரர் ஸ்பாட்டுக்கு பதிலாக இன்னொரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோஃபோனுக்கு மட்டும் 2 மார்க் கொடுப்பாங்க, மற்றபடி மற்ற கொஷின்ஸ்க்கு ஒரு மார்க். அப்புறம் இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 47ல் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அட்டன் பண்ணிங்கன்னா டைட்டிலுக்கு 1 மார்க். கொஸ்டின் நம்பர் 47ல் இந்த கேட்டிருக்காங்களா ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதை அட்டன் பண்ணிங்கன்னா டைட்டிலுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணி பேராகிராஃபை எழுதுறதுக்கு 3 மார்க்கு, மாரல் எழுதுறதுக்கு 1 மார்க். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதே போல் இது பார்த்தீங்கன்னா மே 2022 ஆன்சர் கீ, கவர்மெண்டோடைய ஆன்சர் கீ. இதில் நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த 1 மார்க் எழுதும்போது காம்பவுண்ட் வேர்ட் அண்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இது ரெண்டுக்கும் ஆன்சர் என்னவோ அதை மட்டும் எழுதுங்க, கொஷினோட சேர்த்து எழுதாதீங்க. இதில் அந்த 9th கொஸ்டின் இருக்கு பாருங்க, காம்பவுண்ட் வேர்டு. இது ஆக்சுவலாக டிரைவ்ன்றது கொஷினில் இருக்கும், பென் அப்படின்றது ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் பென்னுன்னு மட்டும் எழுதுனா போதும், பென் டிரைவ்னு எழுதாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுறவங்க இந்த பென் அப்படின்றத மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நீ பென் டிரைவ்ன்றதை எழுதியிருக்கும் போது சில பேர் அதை பார்த்துட்டு தப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஒரே கொஷினுக்கு 2-3 ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. அதில் எது கரெக்டோ அந்த 2-3 ஆன்சரில் நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் எழுந்தால் போதும், நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இதில் கிராமர் பாருங்கள். ரீனா செட் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரெஞ்சுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். அதே போல் வாய்ஸ்க்கும் 2 விதமான ஆன்சர்ஸ் ஆக்சிடென்ட் டூன்னு போட்டாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, 2 போடலைன்னாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்து இந்த கம்பைன் இன்டூ சிங்கிள் சென்டென்ஸ் எத்தனை பாசிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 4 விதத்தில் எப்படி எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதே போல் இந்த 30th கொஷின், ரீரைட் யூஸிங் இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் அப்படின்றப்ப நம்ம இஃப் வி டோன்ட் பிளான் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட் தான் எழுதணும். பட் இப்படி எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேன் சேவ் அவர் பிளானட்னு எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு போன வருஷம் நடந்தது 2023 பப்ளிக் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரும் ஆன்சர் கீயும் சொல்லி பார்த்துக்கிறங்க எப்படி ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேஞ்ச் த வாய்ஸில் பாருங்கள், ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் டு த பார்ட்டியில் இதில் நமக்கு பை யார் அப்படின்ற சப்ஜெக்ட் இல்லை அப்படின்றனால அந்த இடத்துல சப்ஜெக்ட் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இது நெகட்டிவ்னால நோபடி போட்டு கூட எழுதலாம்னு சொல்லியிருந்தோம். நோபடி இல்லைனா நோ ஒன் போட்டு கூட எழுதலாம் இல்லையா. அதுக்கு பதிலாக நெகட்டிவ் சென்டென்ஸாகவே வச்சுக்கிட்டு தே, ஹி, ஷி, யூ இல்லை அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நேம் கூட போட்டு கூட நம்ம எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. தென் இதை வென் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 எல்லா ஆன்சர் கீயுமே நம்ம பிளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மாதிரிலாம் ஆன்சர்ஸ் எழுதலான்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, தேங்க்யூ.